வேற பிடிச்சிருவேன் பாருங்களா. என்ன இந்த பேரும் ஓடியே போச்சுடா, அந்த பேரும் ஓடியே போச்சு. என்னடா அவன் டென்ஷன் ஆகிட்டான், அவன் ஊர்ந்துல இவன் பயந்துட்டான், அதெல்லாம் வெளியே ஓடியே தெரியணுமா. போய் அப்படியே அவன் யாரையாவது தேய்ச்சி முத்தம் கொடுக்க போறியாங்க, எல்லாம் கடா பயிலோலாம் இருக்கீங்க. ஆ என்ன ஆள் ஓவராக பிடிக்குது. என்னப்பா ஏன்பா என்ன ஆய ஊந்தா என்ன ஏஞ்சிட்டாங்கல்ல, தூக்கிட்டோம்ல. என்ன அது நீ தூக்குனியா? ஆய நீ தூக்குன? டென்ஷன் ஆகிட்டான்ப்பா இவன். அவன் ஊந்துல சத்தம் கட்டி இவன் பயந்து ஓடி போயிட்டான். திரும்பி வந்திருக்கான், வேற வழி இல்லாமல் வந்திருக்கான். கதை சாத்திக்கிட்ட வந்ததுதான். பொதுவாக இந்த நேரத்துக்கு வந்தாக்கா தூங்குவான். 5 மணிக்கு வந்தா என்ன என்ன இங்கே பாருமா எவ்வளோ கோபமாக இருக்கான், வாயத்தை வந்துக்கிட்டே இருக்கான், பாலை வராட்டுறான், கோபமாக இருக்கான், தம்பி பயந்துட்டான். பிஞ்சு பையன் இவன், சின்ன பையன், பிஞ்சு பையன். பஜ்ஜி போட்டுட்டீங்களா இந்த வாழைக்காயை? உருளைக்கிழங்க பஜ்ஜி போட்டுட்டீங்களா? பச்சை மிளகாய பஜ்ஜி போட்டுட்டீங்களா? ஆச்சோ ஒன்று ஒரு டேஸ்ட்டு. கண்ணதாசன் பாங்கலிங்கிற கவிதையில் சொல்லுவார், தொட்டால் ஓர் சுகமும் தொடப்போகும் ஓர் சுமகும், பக்கத்து வந்தாலே பார்வைக்கு ஓர் சுகமும்னு. அந்த மாதிரி எங்கள் பப்பு இவர் கண்ணதாசனின் கவிதை, வைரமுத்துவின் வைர வரிகள், அகிலனின் கட்டவிந்த காம புதையல், இப்படி பல வேஷம் இருக்குது இவருக்குள்ளார. இவருக்கு பேரே பல வேஷம். இவரோட கவிதைகள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அப்படியே 6 கடலில் மூழ்கிடுவீங்க. அப்படியாப்பட்ட பயமா பொண்ணுங்களை விட்டு தோட்டினாங்க. ஒரு நாள் அங்கே தோட்டத்துலங்க ஒரு சின்ன குட்டி பொண்ணு, அதை விட்டு துருத்தி இப்படி வாழை இப்படி புதுசாக பூ மாதிரி கட்டிக்கிட்டேன். ஒரு எருக்கும் போதார உள்ளார போயிட்டான். வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னாங்கம்மா, ஒரு சின்ன பிள்ளைய இருக்கும் போது உள்ள விட்டு ரேப் பண்ணுறாம்மா அந்த பையன், கேஸ் ஏதாவது கொடுக்கலாமாம்மா? எருக்கஞ்செடி அதன் இருக்கை பிடிச்சயம்மா. ஏன்னா உன்ட்ட சொன்னால நான் ஒரு சின்ன சாம்பு குட்டிய எருக்கஞ்செடி உள்ளார தூக்கி போயிட்டாமான்னு தூக்கிட்டு போயிடுவாங்க. ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தா அதை தூக்கிட்டு போயிடுவாம்மா. இவன் இந்த முத்து பாண்டிய மதுரை கோட்டையை என் கையில் அந்த மாதிரி இவர் முத்துப்பாண்டி. எங்கே பாரு நீங்க, ஏன் முத்துப்பாண்டி கோவப்படுற? முத்துப்பாண்டி திருசா ஓடி போயிடுச்சா? கோவப்படுற? இவ்வளோ முத்தம் கொடுத்து கூலாக மாட்டேங்கிறேன் நான் இன்னைக்கு. தண்ணியா இலகிடுவான். என்ன சாமி, என்ன சோமியம் சோமியம். இவர் நான் போத்திக்காம உனக்கு அதான் சம்காலமே போட்டு வச்சுருக்கேங்க. இவர் இதில் தூக்கி எட்ட கலாச்சிட்டு அப்பா அப்புறம் படுங்க பல வேஷம் படுங்க. அவ்வளோதான். ஐயா 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 எல்லாம் கழுவி வச்சுட்டாயா? 4 பயலை அந்த பாலை குடி. 4 பயலை படையாங்க சுற்றி வந்தாலும் அவ்வளோதான். பிஸ்கட் சாப்பிடு. இந்த பிஸ்கட்டை சாப்பிட்றதுக்கு இம்மா முத்தம் கொடுத்து இம்மா கூல் பண்ணி பாருமா சாப்பிட்றான். எப்பயும் 6 பிஸ்கட் சாப்பிடுவேன், 4 பிஸ்கட் தானே தின்னேன். ஏன் என்ன அவங்க நீ டென்ஷன் ஆகுற? என்ன வேலை? தூக்கணும், எனக்கே டென்ஷன் ஆகல. வேடிக்கை பார்த்தா உனக்கு என்ன? சாப்பிட்றாம்மா, அம்மா முத்தம் கொடுத்து சமாதானப்படுத்தி சாப்பிட்றாம்மா. இந்த
கொடுத்துட்டே அதே மாதிரி உனக்காக தான் ஜம்காலம் போட்டு வச்சுருக்கேன். அந்த பால் குடிச்சிட்டு தூங்குடி தங்க பிள்ளைய. பார்த்துக்கோங்க எங்கள் பப்பு எப்படிலாம் சமாதானப்படுத்துகிறோன்னு பார்த்துக்கோங்க. கோவம் ஆயிட்டான். முத்து பாட்டி கோட்டடி ஆயிச்சலாம். பால் குடிச்சிட்டே ஆச்சலாம். புச்சு காட்டின்னு தின்னுச்சலாம். ஜிங்கு ஜிங்கா சோறு வந்துடுச்சு. சோறு வந்துடுச்சு. ஐயா பிஸ்கட் வந்துடுச்சு. பால் மாமு வந்துடுச்சு. ஜிங்கு ஜிங்கா எனக்கு பசிக்குது. நானும் தூங்க போகிறேன். சாப்பிட்டுட்டு நானும் தூங்க போகிறேன். குச்சிரு ஒரு சொல்லிட்டா எதுக்கு வச்சுட்டு போகிற தம்பி? சா எங்கே போனோம்? எங்கேயும் போகக்கூடாது. விடமாட்டோம் உன்னைய. தூங்கு, எங்கேயா தூங்கு.